இன்றைய முக்கிய நிகழ்வுகள். சவப்பாடையுடன் சட்டமன்றம் நோக்கி ஊர்வலம் செல்ல முயன்ற பணிநீக்க பொதுப்பணித்துறை ஊழியர்கள் போலீசாருடன் தள்ளுமுள்ளு. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படும் மீனவர் குடும்பத்திற்கு நிவாரணம், பேரவையில் அமைச்சர் அறிவிப்பு. ஊழல் குற்றச்சாட்டை மறைக்கவே தொகுதி மறுசீரமைப்பை எதிர்ப்பதாக பாஜக விஜயதாரணி குற்றச்சாட்டு. புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு மீண்டும் பணி வழங்க கோரி ஊழியர்கள் சவப்பாடையில் படுத்தபடி சட்டமன்றம் நோக்கி ஊர்வலமாக வந்தவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் இரு தரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் கடந்த 9 ஆண்டுகளுக்கு முன்பு கொள்ளைப்புறமாக பணியமர்த்தப்பட்டதாக கூறி 1000த்திற்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து 2 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் 10,000 சம்பளத்துடன் மீண்டும் வேலை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தார். ஆனால் இதுவரை அரசு அவர்களுக்கு பணி வழங்கவில்லை. இந்நிலையில் தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும், இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் பணி வழங்குவது தொடர்பாக அரசாணை வெளியிட வலியுறுத்தி பணி நீக்கம் செய்யப்பட்ட பொதுப்பணித்துறை ஊழியர்கள் சவப்பாடையில் ஊழியர் ஒருவர் படுத்தபடி அவருக்கு மாலை அணிவித்து தாரை தப்பட்டை அடித்தபடி ஒப்பாரி வைத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். திடீரென போராட்டக்காரர்கள் சவப்பாடையை தூக்கியபடி ஊர்வலமாக செல்ல முயன்றனர். அப்போது அங்கு பாதுகாப்பில் இருந்த போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர். இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் போராட்டக்காரர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படும் காரைக்கால் மீனவர்களின் குடும்பத்திற்கு நாள் ஒன்றிற்கு 500 நிதியுதவி வழங்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மீன்வளத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தகவல் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் மீனவர் நலத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் பேசுகையில், கடலில் மீன்பிடிக்கும் போது கைது செய்யப்பட்டு இலங்கை கடற்படையால் சிறையில் அடைக்கப்படும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தைச் சேர்ந்த மீனவர்களின் குடும்பங்களுக்கு அவர்கள் இந்தியா திரும்பும் வரை ஒரு நாளைக்கு 500 வழங்கும் திட்டம் அறிவிப்பு பெறுவதற்கான முன்மொழிவு அரசிடம் கோப்பு சமர்ப்பிக்கப்பட்டு தற்போது அரசின் பரிசீலனையில் உள்ளது. அரசு ஒப்புதல் விரைவில் பெறப்பட்டு இத்திட்டத்தை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவித்துள்ளார். திமுகவின் ஊழல் மற்றும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள் ஆட்சியில் நடைபெறுவதை பொதுமக்களிடம் மறைப்பதற்காக பாராளுமன்ற தொகுதி மறுவரை ஒருங்கிணைப்பு கூட்டம் நடத்தி திமுக தலைவர் ஸ்டாலின் ஏமாற்றி வருவதாக பாஜக மூத்த உறுப்பினரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான விஜயதாரணி குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் மாவட்டத்திற்கு வருகை தந்த தமிழக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் பாஜக முக்கிய பொறுப்பாளருமான விஜயதாரணி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறியதாவது, வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் பாஜக அதிமுக கூட்டணி ஏற்பட வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. திமுகவின் ஆட்சியின் மீது அதிருப்தி உள்ள அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒருங்கிணைந்து போட்டியிட்டால் ஆட்சி மாற்றம் நிச்சயம் ஏற்படும் என்றார். நடிகரும் தாவைக்கா தலைவர் ஆன விஜய் திமுக ஆட்சியின் மீது அதிருப்தி தெரிவித்து வருகையில், அவர் எதிர்க்கட்சிகளுடன் கூட்டணி அமைத்தால் அவர் ஆளுங்கட்சியில் இடம்பெறுவார், இல்லையேல் ஓட்டுகளை பிரிக்கும் கட்சியாக மட்டுமே இருப்பார் என விஜயதாரணி கருத்து தெரிவித்தார். தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் அண்மையில் பாராளுமன்ற தொகுதி வரையறை ஒருங்கிணைப்பு குழு என கூட்டி திமுக கூட்டணி கட்சிகள் மட்டுமின்றி எதிர்க்கட்சிகளையும் ஒருங்கிணைத்து ஆலோசனை கூட்டம் நடத்தியது குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த விஜயதாரணி, தமிழகத்தில் நாள்தோறும் கொள்ளைகள் நடைபெறுவது மட்டுமின்றி
டாஸ்மாக் ஊழல் முறைகேடு பல்லாயிரம் கோடி என கூறப்பட்டு வரும் நிலையில் திமுக ஆட்சியின் மீது உள்ள ஊழல் முறைகேடுகள் குற்றச்சாட்டுகளை மறைப்பதற்காக பாராளுமன்ற தொகுதிகள் மறுவரைவு ஆலோசனை கூட்டம் நடத்தி திசை திருப்பி வருவதாக குற்றம் சாட்டினார். மத்திய தேர்தல் ஆணையமோ மத்திய அரசு பாராளுமன்ற தொகுதிகள் மறுவரைவு குறித்து எந்த அறிவிப்பும் வெளியிடாத நிலையில் அதற்கான அரசாணையோ கமிஷனோ நியமிக்காத நிலையில் பொய்யாக ஒரு கூட்டத்தை கூட்டி திசை திருப்புவது சந்தேகத்தை எழுப்புவதாக விஜயதாரணி கூறினார். பாராளுமன்ற தொகுதி மறுவரை செய்யப்படும் போது வெளிப்படைத்தன்மையோடு இருக்க வேண்டும். எனவே அனைத்து கட்சிகளும் விருப்பம் தெரிவித்து வரும் நிலையில் பாராளுமன்ற தொகுதிகள் மறுவரை செய்யப்படும் பொழுது தமிழகத்தில் நிச்சயம் பாராளுமன்ற தொகுதிகள் மற்றும் சட்டமன்ற தொகுதிகள் அதிகரிக்குமே தவிர குறைய வாய்ப்பில்லை என்று அவர் சத்தியமிட்டு கூறுவதாக தெரிவித்தார். ஐபிஎல் கிரிக்கெட் வெற்றி குறித்து தனியார் செயலிகள் மூலம் இணையவழி மோசடிக்காரர்கள் போலி செயல்கள் பயன்படுத்த வேண்டாம் என சைபர் கிரைம் போலீசார் எச்சரித்துள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகளின் வெற்றி வாய்ப்புகளையும் வீரர்களின் தரங்களை பொறுத்து பெட்டிங் எனப்படும் தனியார் செயலிகள் போன்று மோசடிக்காரர்கள் போலி செயல்களில் பொதுமக்கள் பணத்தை பெட்டிங் கட்டி ஏமாற வேண்டாம். ஓட்டல்கள், பார், ரெஸ்டோ பார் மற்றும் தனியார் இடங்களில் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி பெட்டிங் நடக்கிறதா என கண்காணித்து வருகின்றனர். அப்படி யாராவது சிக்கினால் அவர்களின் மீது வழக்கு பதிவு செய்து உரிமங்கள் ரத்து செய்யப்படும் என்று சைபர் கிரைம் போலீசார் எச்சரித்துள்ளனர். ஐபிஎல் சம்பந்தமாக இணைய வழியில் குற்றம் ஏதேனும் நடக்கிறதா என்பது குறித்து தனிப்படை வைத்து கண்காணிக்கப்படுகிறது. பொதுமக்கள் யாரேனும் ஐபிஎல் பெட்டிங் மூலம் பணத்தை இழந்திருந்தாலும், ஐபிஎல் பெட்டிங் தொடர்பாக ஏதேனும் தகவல் தெரிந்திருந்தாலும், பாதிக்கப்பட்டிருந்தாலும் உடனடியாக இணையவழி குற்றப்பிரிவு இலவச தொலைபேசி எண் 1930 மற்றும் 0413 2276 144 9489205246 எண்கள் மூலம் மற்றும் www.cybercrimegovernment.in என்ற இணையதளம் மூலமாகவும் புகார் அளிக்கலாம். புனித பேட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் 34ஆம் ஆண்டு விழாவில் முதலிடம் பிடித்த மாணவர்கள் கௌரவிக்கப்பட்டனர். புனித பேட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் 34ஆம் ஆண்டு விழாவில் பள்ளியின் வழக்கமான உற்சாகத்துடன் பள்ளியின் வெள்ளி விழா கட்டடம் திருமதி லில்லி ரெஜிஸ் கலையரங்கத்தில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு புதுமை அரசு கல்லூரி செயலர் ஜகவர், பள்ளியின் முன்னாள் மாணவரும் பொறியாளருமான கிருஷ்ணச்சந்தர், பள்ளியின் ஆலோசனை குழு தலைவரும் புதுவை ரெட்டியார்பாளைய புனித ஆந்திரேய தேவாலய பங்கு தந்தையுமான அருள் திரு ஜோசப் பால் அடிகளார் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்று 2024-25 கல்வியாண்டில் கல்வியிலும் விளையாட்டிலும் சிறந்து விளங்கிய மாணவ மாணவிகளை பாராட்டி சுழற் கேடயமும் முதல் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள 47 மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகையையும் வழங்கி வாழ்த்தி பேசினர். மேலும் பள்ளிக்கு விடுப்பு எடுக்காமல் தொடர்ந்து வருகை தந்த 5 ஆண்டு முதல் 9 ஆண்டுகள் வரை 18 மாணவர்களுக்கு சான்றிதழ்களையும், 9 ஆண்டுகள் தொடர்ந்து பள்ளிக்கு வருகை தந்த 3 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கேடயமும் வழங்கி கௌரவித்தனர். மேலும் விளையாட்டுத் துறையில் சாதனை படைத்த மாணவர்களும் கௌரவிக்கப்பட்டனர். இக்கல்வி ஆண்டின் சிறந்த மாணவர்களாக தெரிவு செய்யப்பட்ட ஆரம்ப பள்ளி பிரிவு பிரிஸ்டினா ஆலிவ், உயர்நிலைப் பள்ளி பிரிவு பிரியன், மேல்நிலைப் பள்ளி பிரிவு விஜயமித்திரன், தனிஷ்கா, பிரின்சி, கல்வி ஆண்டின் கல்வியில் சிறந்து விளங்கிய மாணவி சஞ்சீவனி, மாணவன் சர்வேஸ்வர், கைலாஷ், விளையாட்டு பிரிவில் முதலிடம் பிடித்த மாணவி தர்ஷினி, மாணவன் ஸ்ரீ ஜேஷ்வா, வினாடி வினா போட்டிகளில் சிறப்பிடம் பெற்ற மாணவர் அரவிந்த், 25 ஆண்டுகள் பணி நிறைவு செய்த ரெஜினா கார்மேல், தனலட்சுமி ஆகிய 2 ஆசிரிய பெருமக்களையும் இந்நிகழ்ச்சியில் கௌரவிக்கப்பட்டனர். இந்நிகழ்ச்சிக்கு பள்ளியின் முதல்வர் ஸ்டெல்லா வரவேற்புரை வழங்க, பள்ளியின் தாளாளர் ரெஜிஸ் ஃப்ரெட்ரிக் இக்கல்வி ஆண்டிற்கான ஆண்டு அறிக்கையினை வாசித்தார். இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் மருத்துவ இயக்குநர் திருமதி ஜீதா ஃப்ரெடரிக் அவர்களும் பள்ளியின் ஆலோசனை குழு உறுப்பினர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதனைத் தொடர்ந்து மாணவர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்நிகழ்ச்சியினை 12ஆம் வகுப்பு மாணவர்கள் செல்வன் லோகரஞ்சன், செல்வன் முகிலன், ஸ்ருதி, ஸ்ரீஜா ஆகியோர் தொகுத்து வழங்க, மாணவன் விஜயமித்திரன் நன்றி நவின்றார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் முதல்வர் திருமதி ஸ்டெல்லா தலைமையில் பள்ளியின் இருபால் ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி காஞ்சி மாமுனிவர் கல்லூரி மாணவிகள் பல நாடுகள் உணவுகளை தயாரித்து விற்பனைக்கு வைத்துள்ளனர். மனைகள் துறையைச் சார்ந்த 1ஆம் ஆண்டு முதுகலை படிக்கும் மாணவிகள் பல்வேறு வகையான உணவு உற்பத்தி முறைகள் என்ற பாடத்திட்டத்தின் கீழ்
பிரான்ஸ், இலங்கை, மெக்சிகோ, சைனீஸ், ஜாப்பனீஸ், இத்தாலி, கான்டினென்டல் ஆகிய நாடுகளை சார்ந்த பல உணவு பலகாரங்களை தயாரித்து விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியை கல்லூரி இயக்குநர் முனைவர் செல்வராஜ் மற்றும் ஹோட்டல் செண்பகாவின் கார்த்திகேயன் துவக்கி வைத்து தலைமை உரை ஆற்றினர். மனையியல் துறையின் தலைமை பேராசிரியர் முனைவர் அலமேலு மங்கை துவக்க உரையாற்றினார். மேலும் கல்லூரியில் சார்ந்த பேராசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவியர்கள் பங்கேற்றனர். முனைவர் ரஜினி சன்னோலியன் ஒருங்கிணைத்து நன்றி கூறினார். கணுவாய்பேட்டை புதுநகர் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் 43ஆம் ஆண்டு பிரமோற்சவ விழாவினை முன்னிட்டு நடைபெற்ற மயான கொள்ளையின் விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கணுவாய்பேட்டை புதுநகரில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் 43ஆம் ஆண்டு பிரமோற்சவ மயான கொள்ளை விழா கடந்த 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து நாள்தோறும் மூலவருக்கு பால், தயிர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள், அலங்காரங்கள் செய்யப்பட்டு மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டு வந்தன. தொடர்ந்து நேற்று நடைபெற்ற மயான கொள்ளை விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மயான கொள்ளையில் பொதுமக்கள் தங்கள் நிலங்களில் விளைந்த காய்கறிகள், பழங்கள் மற்றும் சில்லறை நாணயங்கள், ரூபாய் நோட்டுகள் ஆகியவற்றை கொள்ளையிட்டு தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சேர்மன் பாலமுருகன், கோவில் நிர்வாகத்தினர், துணைத் தலைவர் தேசிங்கு, ஆலய நிர்வாகிகள் மோகன்தாஸ், ஆனந்த், முரளி, நரேந்திரன், சுப்புராயலு, ராஜி, பாண்டியன் உட்பட ஆலய நிர்வாகத்தினர், இளைஞர்கள், ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் உற்சவ மூர்த்திக்கு சிறப்பு அலங்காரத்தில் பூஜைகள் நடைபெற்று சுவாமி வீதி உலா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகத்தினர், புதுநகர் கணுவாய்பேட்டை கிராம மக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். ஸ்ரீ மணக்குள விநாயகர் சட்டக் கல்லூரியில் இலவச சட்ட உதவி மையத்தை சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் சுப்பிரமணியன் திறந்து வைத்தார். மதகடிப்பட்டில் இயங்கி வரும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் சட்டக் கல்லூரியில் இலவச சட்ட உதவி மையம் திறப்பு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்விக் குழுமத்தின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் தனசேகரன் தலைமையேற்று உரை நிகழ்த்தினார். ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி முதல்வர் வெங்கடாஜலபதி வரவேற்புரை நிகழ்த்தினார். இவ்விழாவில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்விக் குழுமத்தின் செயலாளர் நாராயணசாமி, பொருளாளர் ராஜராஜன், துணைச் செயலாளர் வேலாயுதம் கலந்து கொண்டு இலவச சட்ட உதவி மையத்தின் சிறப்புரை பற்றி எடுத்துரைத்தனர். இறுதியில் சட்டக்கல்லூரி முதல்வர் வின்சென்ட் அற்புதம் நன்றியுரை கூறினார். இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் சுப்பிரமணியன் கலந்து கொண்டு இலவச சட்ட உதவி மையத்தை திறந்து வைத்து இலவச சட்ட உதவி ஒரு சமுதாய பொறுப்பு என்ற தலைப்பில் சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கு சிறப்புரை ஆற்றினார். தனது உரையில் இலவச சட்டக்கல்வி நீதிமன்றங்களில் எவ்வாறு தொடங்கப்பட்டது என்பது குறித்தும், பிற்காலத்தில் சட்டக் கல்லூரிகளில் இலவச சட்ட உதவி மையங்கள் எவ்வாறு உருவாக்கப்பட்டு செயல்பட்டு வருகின்றன என்பது குறித்தும் விளக்கமாக எடுத்துரைத்தார். மேலும் இவ்விழாவில் புதுவை தலைமை நீதியரசர் ஆனந்த் மற்றும் புதுவை மாநில இலவச சட்ட உதவி செயல் அதிகாரி மாவட்ட நீதிபதி அம்பிகா கலந்து கொண்டு சட்ட உதவி மையத்தின் முக்கியத்துவம் மற்றும் அதன் நடைமுறை குறித்து விளக்கமாக மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார். வில்லியனூர் கணுவாய்பேட்டை ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி மயான கொள்ளை நிகழ்ச்சியில் பங்கேற்ற பொதுமக்களுக்கு சமூக சேவகர் பாண்டுரங்கன் அன்னதானம் வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கணுவாய்பேட்டை ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் மயான கொள்ளை திருவிழா நேற்று விமரிசையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு மயான கொள்ளை திருவிழாவில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து மயான கொள்ளையில் பங்கேற்ற பொதுமக்கள் சுமார் 500க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு சமூக சேவகர் பாண்டுரங்கன் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஆறுமுகம், கஜேந்திரன், விஜயரங்கம், நித்தின் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கோனேரிக்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ புத்துலாயி அம்மன் தேவஸ்தான பரிபாலன ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் கும்பம் படைத்தல் மற்றும் சுவாமி வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் கோனேரிக்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ புத்துலாயி அம்மன் தேவஸ்தான பரிபாலன ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் 20ஆம் ஆண்டு மாசி மத உற்சவ திருவிழாவினை முன்னிட்டு கும்பம் படைத்தல் மற்றும் சுவாமி வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கும்பம் படைகளிட்டு தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அறங்காவலர் குழு தலைவர் தாமோதரன், நிர்வாகிகள் முருகதாஸ், ராமன், விஜயன்,
பரமசிவம், விஸ்வநாதன், அமுது, சரவணன், சுந்தரமூர்த்தி, தண்டபாணி, பிரபாகரன் உட்பட அறங்காவல் குழு நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் மற்றும் கோனேரிக்குப்பம் இளைஞர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரியில் புதியதாக கட்டப்பட்டுள்ள புனித பெரியநாயகி அன்னை ஆலயத்தை புதுச்சேரி கடலூர் உயர் மறைமாவட்ட பேராயர் பிரான்சிஸ் காலிஸ்ட் திருப்பலி செய்து வைத்து திறந்து வைத்தார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட வயல்வெளி நகர் பகுதியில் புதியதாக புனித பெரியநாயகி அன்னை சிற்றாலயம் கட்டப்பட்ட நிலையில் திறப்பு விழா மாலை நடைபெற்றது. புதுச்சேரி கடலூர் உயர் மறைமாவட்ட பேராயர் பிரான்சிஸ் காலிஸ்ட் சிறப்பு திருப்பலி செய்து திறந்து வைத்தார். இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். இப்போது திருச்சிலுவையானது மந்திரிக்கப்படுகின்றது. மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். சவப்பாடையுடன் சட்டமன்றம் நோக்கி ஊர்வலம் செல்ல முயன்ற பணிநீக்க பொதுப்பணித்துறை ஊழியர்கள், போலீசாருடன் தள்ளுமுள்ளு. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படும் மீனவர் குடும்பத்திற்கு நிவாரணம், பேரவையில் அமைச்சர் அறிவிப்பு. ஊழல் குற்றச்சாட்டை மறைக்கவே தொகுதி மறுசீரமைப்பை எதிர்ப்பதாக பாஜக விஜயதாரணி குற்றச்சாட்டு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.